ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்கள எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் கோஸ்டார் டயர் இன்ஃப்ளேட்டர், ஸ்மார்ட் இன்ஃப்ளேட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் வந்து ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதாங்க அந்த டிவைஸ். ஸோ டயர் இன்ஃப்ளேட்டர் இது வந்து ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். டைரெக்டாக காரில் வயர்டு மூலிமா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்குது. ஒரு பவுச் கொடுத்துக்கிறாங்க, ஸ்டோரேஜ் பவுச். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கனெக்டரு. இந்த டிவைஸ், அதாவது இந்த இன்ஃப்ளேட்டருக்கும் டயருக்கும் உள்ள கனெக்டர் இது. இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது டயரில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஸ்க்ரூவல் டைப். ஸோ இதை டைரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹோலில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை டைரெக்டாக நம்ம வந்து டயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கும். காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை காமிச்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அதில் வந்து இதில் ப்ரீசெட் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் பண்ணோம்னா அது இன்ஃப்ளேஷன், அதாவது டயரில் வந்து காற்று இன்ஃப்ளேஷன் ஆகும். ஸோ ஏர் வந்து ஃப்ளோ ஆகும் டிவைஸ் டு டயருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த டயர் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸை வந்து சார்ஜ் பண்ணுறது. இது வந்து ஏன்னா இதில் வந்து 6000 mAh பேட்ரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த கேபிள் மூலியமா. அது இல்லாமல் இதெல்லாங்க இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 12 வோல்ட் இது கன்சியூம் பண்ணி இதை வந்து நம்ம பேட்ரியில் இதை இன்ஃப்ளேட்டரில் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சார்ஜ் இல்லை இதில் அப்படின்னா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர என்ன இருக்குன்னா இதில் வந்து ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்டுக்கு, அதாவது லைக் போட், ரப்பர் போட்டு, இல்லைனா வந்து ஃபுட்பால் அந்த மாதிரி எதனா இருந்தால் காற்று அடிக்கிறதுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சில அடாப்டர்னு சொல்லலாம் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐ திங்க் இது வந்து பால் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாலுக்கு வந்து காற்று அடிக்கிறது இது. ஸோ பார்த்தா தெரியும். ஸோ அது இல்லாமல் இதில் வந்து ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுலாம் இருக்குது இதில் வந்து ஆக்சுவலாக. அவ்வளோதாங்க இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த சென்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே காமிக்குது. ஸோ இதில் வந்து காமிக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து 34 PSI வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சார்ஜும் ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வந்து டயருக்கு வந்து அதை காற்றடிக்க போகிறோம்னா டைரெக்டாக இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து டயரில் ஃபிட் பண்ணோம். இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, லைட்டு இருக்குது. லைட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஒன்று மேலே இருக்கிற லைட், இது ரெண்டாவது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டு, இது வந்து ரீசெட். ஸோ இதெல்லாம் இருக்காங்க. லைட்டு வந்து இப்படி அடிக்குது. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து எமர்ஜென்சி மோடுக்காக இந்த லைட் கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் வந்து அலர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக இது வந்து எரியுது ரெட் கலர் அப்படின்னு. அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஓகே, இதில் நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜ் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அது மூலயமா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சி டைப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சி டைப்பும் இருக்குது. இங்கே இது வந்து சி டைப்பு, இது வந்து யூஎஸ்பி இருக்குது. நான் வந்து இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து சார்ஜ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து இது சி டைப்பு மூலயமா கனெக்ட் பண்ணி அடாப்டர் வச்சு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணேன், ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு. ஸோ சார்ஜெலாம் நல்லா ஆகுதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி வந்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா டயருக்கு வந்து காற்று அடித்தேன். எனக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து காரில் வந்து காற்று கம்மியாகுது. ஸோ அதனால் வந்து இப்போ 34 தான் பை டிஃபால்ட் என்னுடைய காரினுடைய ஏர் ப்ரெஷர். ஸோ எவ்ரி 2 வீக்ஸ் 1 or 2 பாயிண்ட் ஆர் 3 பாயிண்ட் வந்து குறைஞ்சிடுது. அதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இது வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக அமேசானில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2500 இருந்துச்சு. இந்த ஆஃபர் ஃபார் சேலில் வந்து இது 2300 பை பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே தாங்க. ஆனால் வந்து காற்று இப்போ இன்ஃப்ளேட்டர் யூஸ் பண்ணி டயருக்கு கொடுக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்தமாக வருது. அதுதான் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி வந்து இது ஏற்கனவே சார்ஜ் பண்ணிருந்துச்சு. நான் 4 டயருக்கு வந்து 3 பாயிண்ட் வந்து ஏர் ஃபில் பண்ணேன். ஸோ அப்பயும் வந்து எந்த பாயிண்ட்டும் குறையில, சார்ஜ் அப்படியே தான் நிற்கிது. ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலு. இதை பற்றின உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வர காத்திருக்கு. உங்கள் சப்போர்ட்டு கிடைக்கும்பொழுது நான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இதில் பதிவிடுவேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் வந்து எதனா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை ஃபாலோ பண்ணி இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக என்னுடைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கின்னு நல்ல வீடியோவை கண்டென்ட்டாக கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Let's see in another video tomorrow.